எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி நேயர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். 2025 ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதங்களும் ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய பெயர்ச்சியின் மூலமாக எப்படிப்பட்ட அனுகூலங்களை தரும் அல்லது அனுகூலங்களாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த பதிவிலே மிக விரிவாக சற்று விளக்கமாக உங்களுக்கு ஒவ்வொரு பெயர்ச்சியும் நுணுக்கமாக ஆராய்ந்து கணித்து உங்களுக்காக தருகின்றேன். இந்த 3 மாதங்களில் பார்க்கும்போது ஜூலை 13 சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி இவருடைய வக்ர நிலை என்பது ஏற்படுகிறது. சனி பகவான் வக்ரம் பெற்றவர். அவர் 5ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில் மற்றும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்வையை செலுத்தக்கூடிய அமைப்பு. ராசிநாதன் 2 இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறார், 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகையினால உங்களுடைய ராசி 1, 2, 3 தொடர்பு, சனி பகவானுடைய 5ஆம் இடத்து தொடர்பு, 9ஆம் இடத்து தொடர்பு, 12ஆம் இடத்து தொடர்பு என்று இருக்கிறது. ஆகையினால் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தெளிவோடு இருந்து விட்டீர்கள் என்றால், நிலை தடுமாறாமல் சிந்தனையை சரியான முறையிலே செயல்படுத்தி விட்டீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றி. இந்த 3ஆம் இடத்து சனி பகவான் மாபெரும் வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் பெரும்பாலும் உபஜயஸ்தானங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு கிரகம் நன்மையை செய்யும். சனி பகவானை பொறுத்தவரை இருக்கும் இடத்திற்கு நன்மையை செய்யக்கூடியவர். ஆனால் சந்திரன் நம்முடைய பிறவி ஜாதகத்திலே எங்கு இருந்ததோ அந்த நிலையை கடக்கும் போது முன்பின் ஒரு மொத்தமாக 90 டிகிரியை ஆட்டி படைப்பார். மகர ராசி அன்பர்களை போதுமான அளவிற்கு ஆட்டி படைத்து சோதனையை சனி பகவான் செய்துவிட்டார் என்று வருத்தம் இருக்கும். ஆனால் இந்த சனி பகவான் அப்படியெல்லாம் மகரத்தையோ கும்பத்தையோ சோதிக்க அதிகப்படியான வாய்ப்பு இல்லை. இதுல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாபெரும் கிரகநிலை என்பது அந்த புளூட்டோ என்ற அந்த மரண கிரகம் என்று நான் சொல்வேன். அந்த யம கிரகம் என்பது மகர ராசிக்குள், நம்முடைய மகர ராசிக்குள் காலெடுத்து வைத்த அந்த சமயத்திலே சனி பகவானுடைய பெயர்ச்சி. அது மட்டுமல்லாமல் இந்த 2019 அந்த டிசம்பர் 26 ஏற்பட்ட கிரகண நிகழ்வு மகரத்திற்கு 12ஆம் இடத்துல அந்த 2019 நிகழ்ந்த குருவோடு இணைவு. ஏனென்றால் 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலேயே இருந்து அங்கு சனி பகவானோடு இணைவது என்பது, இந்த குரு சனி இணைவு என்பது உலகத்தையே முடக்கி போடும். அப்படி இருக்கும்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களை இந்த அளவிற்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியேற்றி இருக்கிறது என்றால் மாபெரும் சாதனை தான். நிச்சயமாக மகரத்திற்கு மாண்பே வெற்றி. பீனிக்ஸ் பறவை போன்று எந்த நிலை இருந்தாலும் எழுந்து வெற்றியை பெறக்கூடிய அமைப்பை பெற்றுவிடுகிறது. சரி, இப்போது எந்த விதமான பிரச்சனை தடை இல்லையா, தாமதம் இருக்காதா, தடங்கல்கள் இருக்காதா என்றால், நீங்கள் தான் இனிமேல் மற்றவர்களுடைய கெட்ட விஷயங்களுக்கு, எதிரிகளினுடைய துஷ்ட எண்ணங்களுக்கு தடையாக இருக்க போகிறீர். அவர்களுடைய எண்ணங்களை பொடிபட செய்ய போகிறீர். இப்படி அற்புதங்களை செய்யக்கூடிய அமைப்பு எப்படி வருகிறது என்பது இந்த 3 மாதங்களிலே சனி பகவான் வக்ரம் பெறும்போது, இப்போது சனி பகவான் ஒரு நேர்மை, ஒரு தீர்ப்பாளனை போல, ஒரு கோர்ட் ஜட்ஜை போல மிக அற்புதமாக உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய நிலையில இருந்து நல்லது கெட்டதை ஆராய்ந்து சீர்தூக்கி கெட்டவைகளை தூக்கி எறியக்கூடிய அற்புதத்தை செய்வார். கைப்பணம் எப்படி வர வேண்டுமோ அப்படியெல்லாம் வரும். தடைபட்டு இருக்கக்கூடிய பணத்தை முயற்சி செய்தால் உடனே வரும். இந்த கேது செவ்வாய் இணைவு இருக்கிறது. அந்த கேது செவ்வாய் இணைவோடு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுடைய சஷ்ட அஷ்டகம் வக்ர நிலையிலே ஜூலை 13 முதல், அதன் பின்பு செவ்வாயினுடைய பெயர்ச்சி என்பது ஏற்படும். செவ்வாய் பெயர்ச்சியிலே ஆகஸ்ட் மாதம் முழுக்க 9ஆம் இடத்திலே செவ்வாய் வருவார். அந்த 9ஆம் இடத்து செவ்வாய் சிறப்பு. ஆனால் அப்போதும் சனி பகவான் பார்வை பிடியிலே சப்தமமாக இருப்பார். இதனால் என்ன நன்மைகள் எல்லாம் இருக்கிறது என்பது எந்த ஒரு விதத்திலும்
ஒரு உக்ர விடாமுயற்சியாக நீங்கள் செய்யும் போது, அதாவது உக்ர விடாமுயற்சி, அக்ரஸிவ் இம்பல்சிவ் பிஹேவியர், ஆனால் கோபதாபத்தை காட்டிக்கொள்ளாமல் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு சீரிய முறையிலே சிந்தனையை செயல்படுத்தும் போது சிதறி போகும் எதிரினங்கள் என்பது நிச்சயமான ஒரு உண்மை. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தினுடைய துவக்கம் ஜூலை, இந்த 3 மாதம் 90 நாட்களிலே ஜூலை மாதத்தினுடைய துவக்கத்திலே நபாஸ் யோகங்களினுடைய தாமினி யோகம் என்பது அது அற்புதமாக அமைந்து, இந்த மாதம் துவங்கும் போது, அந்த 90 நாட்களிலே ஜூலை 1 துவங்கும் போதே சந்திரனானவர் நின்று துவங்கும் இடம் பாக்கியத்தை தரக்கூடிய இடத்திலே துவங்குவார். ஆகினால் அதுல சற்று சிந்தனை தடுமாறாமல் செயலிலே உங்களுடைய புத்தியை செயல்படுத்தினீர்கள் என்றால், நல்ல செயலிலே செயல்படுத்த துவங்கினீர்கள் என்றால் பணக்காரராகலாம், நல்ல புகழை பெறலாம், அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய நிலை ஏற்படுத்தலாம், உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் அற்புத நிலைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு. ஆனால் அதே சமயத்துல புதனானவர் இப்போது இருக்கக்கூடிய அந்த 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய சிறு சிறு உதவிகள், அவர்களுடைய அறிவுரை சிறப்பை ஏற்படுத்தி, வாழ்க்கை துணைக்கு இடையூறுகள் ஏற்படுத்திய நிலைகளை எல்லாம் நீங்கள் கலைந்தெடுத்து உங்களுடைய புத்தி கூர்மையினால் வெற்றியை பெற்று விடுவீர்கள். விபரீத ராஜயோகம் என்பது இந்த 3 மாதங்களும் இருக்கிறது. விபரீத ராஜயோகம் என்றால் என்ன? விபரீத என்றால் என்ன? எதிர்பாராதது. அதாவது எதிர்பாராதது, பல நாள் முயற்சி செய்து செய்து கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டிருந்த விஷயங்களிலிருந்து ஒரு மடை, ஒரு மாற்றம், ஒரு தடை, ஒரு அகற்றம் என்று அப்படி அசாத்தியமாக ஒரு வெற்றியை பெறுவதற்கு நல்லவற்றை நீங்கள் முயற்சி செய்து இந்த 7.5 சனி காலத்திலே கிடைக்கவில்லை என்றால் எட்டாக்கனி என்று கிட்ட போக வேண்டாம் என்று நீங்கள் விட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது உங்களை மெதுவாய் வருடி பார்க்கும், தொட்டு பார்க்கும், சந்தோஷப்படுத்தும். இனிமை, வெற்றி என்பது நிச்சயம் வெற்றிக்கணிக்கு நீங்கள் செல்லக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். திருமண வரம் என்பது தள்ளி போயிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு. எதையுமே பெரிதினும் பெரிதுகள் என்ற பேராசை பட்டாலும் கூட நடக்கும். எது நினைத்தாலும் நடக்கும். நல்லவையை மட்டும் நினையுங்கள், வெற்றிக்கான வாய்ப்பு நீங்கள் பெறுங்கள். ஜூலை துவக்கத்திலே சூரியன் அஷ்டமத்தின் அதிபதி 6ஆம் இடத்திலே, அதேபோல் குரு 12ஆம் இடம் 3ஆம் இடத்து அதிபதி, அவரும் 6ஆம் இடத்தில். 6ஆம் இடத்து குரு, 6ஆம் இடத்து சூரியன் என்று இந்த பரிணாமம் என்பது மிக அற்புதம். அது உங்களுடைய 2ஆம் இடத்திலே குருவினுடைய பார்வை பலம், 12லே குருவினுடைய பார்வை பலம், 10ஆம் இடத்திலே பார்வை பலம். ஆகினாலே ஒரு தொழில் செய்த, ஒரு வியாபாரம் செய்ய, ஒரு நிலபலத்திலே உங்களுடைய பணத்தை முதலீடு செய்து கைப்பணத்தை அதிலே கொஞ்சம் செலவழித்து அல்லது கடன் வாங்கியாவது செலவழித்து வெற்றிக்கான வழியை நோக்கி செல்லும் போது மாபெரும் ஏற்றத்தை தந்துவிடும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 30 ஆண்டு காலம் கழித்து பார்த்தீர்கள் என்றால் இன்று நீங்கள் 50 லட்சம் அல்லது 20 லட்சம் அல்லது 1 கோடிக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலமானது பல 100 கோடிகளை உங்களுக்கு தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இந்த கிரகநிலை ஏற்படுத்துகிறது. இது பிரபஞ்சம் சொல்லும் விதிகளின் உண்மையை உங்களுக்கு விளக்கமாய் சொல்கின்றேன். சரி, இந்த 3 மாதங்களும் வேறு என்ன நிகழ்கிறது என்றால், கேது செவ்வாய் தொடர்பு ஒரு மாதம் இருக்கிறது. கேது செவ்வாய் தொடர்பு என்றாலே 8ஆம் இடத்திலே இருக்கிறது. சனியினுடைய சஷ்ட அஷ்டகம் பெறுகிறது. நீங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு செய்தால் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு. அதாவது மனசாட்சியின்படி நீங்கள் முன்னேற வேண்டும். இந்த மனசாட்சி என்பது அதற்கு பெரிய விளக்கம் தரலாம். ஒரு 2 மணி நேரம் அது சார்ந்த விஷயத்திலே பேசலாம். நல்லவற்றை செய்வது மட்டும் மனசாட்சியா என்று பேசிக்கொண்டிருப்பது ஒன்று. இந்த வதம் என்று இறைவன் சொல்லக்கூடிய பல கதைகளை நாம் கேட்டிருக்கிறோம். அதை நாம் பார்த்ததில்லை, உணர்ந்திருக்கிறோம். சூரசம்ஹாரம் என்று முருகன் வதம் செய்து விட்டான் என்று. வதம், வதை என்றாலே கெட்ட வார்த்தை தானே, ஒருவரை அழிப்பது, கொல்வது என்றார். ஆனால் மனசாட்சியின்படிதானே முருகன் அதை செய்தான். அதனால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதற்காக நீங்கள் வதம், வதை என்று சட்ட சிக்கல் எல்லாம் சொல்லவில்லை. சில விஷயங்களும் சட்டத்தின்படி, மனசாட்சிப்படி சரியாக இருக்கும். எது தீயவையோ அந்த தீயவையை கிள்ளி எரிந்து நன்மையை நோக்கி கெட்ட பழக்கங்களில் வெளிவந்து, கெட்டவர்கள், கெட்ட பழக்கங்கள் இவற்றையெல்லாம்
அப்படியே ஒதுக்கிவிட்டு நீங்கள் வளர துவங்கினீர்கள் என்றால் மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த கேது செவ்வாய் இணைவு என்பது 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த அற்புத இணைவு என்பது தரும். சரி, இந்த 3 மாதங்களும் எவையெல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும், எந்தையெல்லாம் இந்த வக்ர சனி பகவானுடைய தாக்கம் இந்த செவ்வாய் தொடர்ந்து உங்களுடைய 8, 9, 10 ஆகிய 3 நிலைகளிலே வரும். அப்போது உறவு முறைகளுக்குள் கவனம். உறவு முறை செவ்வாய் என்றாலே ஆண் உறவு முறைகளிலே பெண்களாக இருந்தால் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், தந்தையாக கூட இருக்கலாம், அல்லது உங்களை போற்றி பாதுகாக்கக்கூடிய அற்புத உறவுகளாக இருக்கலாம். இவர்களோடு முரண்படாமல் இருப்பது, அவர்களை விஞ்சி செயல்படலாம் என்று ஏதேனும் ஒரு வஞ்ச மனத்தோடு செயல்படாமல் உண்மைக்கு அஞ்சி நல்லபடியாக பழகுவது என்பது வெற்றியை தந்துவிடும். அடுத்தது கரியர், தொழில், வியாபாரம், வேலை இவற்றில நீங்கள் முன்னேற துடிக்கும் போது ஒரு முன்னேற்றம் என்பது ஒரு மலை ஏற வேண்டும் என்றால் சாதாரண நிலையிலே நடப்பதற்கும் மலையேற்றத்திற்கும் முயற்சிகள் சற்று கூடுதலாக இருக்க வேண்டும். அப்படித்தான் இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு மலை முன் நிற்கும். ஆனால் அதை ஏறி சாதிக்கக்கூடிய அற்புதத்தை இந்த கிரக நிலை தரும். பொருளாதாரம், பண விஷயம் எல்லாம் சிறு தடங்கல்கள் வருவது போன்று இருக்கும். இதுவெல்லாம் எப்படி என்றால், ஒரு அந்த உண்டிவில் கவன்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, அதில் வைக்கப்படக்கூடிய கல் இலக்கை நோக்கி செல்வதற்காக அதை பின்னே இழுப்பார்கள். அதேதான் வில் அம்பிலும் கூட பின் இழுக்கப்படக்கூடிய விஷயத்திலே ஆற்றலோடு முன் சென்று இலக்கை தாக்கும். அது போல்தான் ஒரு பின் சரிவோ அல்லது பின் தங்கலோ ஒரு செட்பேக்கோ இருந்தால் முன்னேற்றத்திற்கான வழி என்று தளராமல் பீடுகளை போட்டால் வெற்றியை நோக்கி அடையக்கூடிய அமைப்பு. உடல் நலம் நிச்சயம் அக்கறை தேவை. ஏனென்றால் செவ்வாய் கேதுவோடு இணைந்திருக்கும் போதே பொதுவிலே ஒரு இரத்த காயம், ஏதேனும் உடல்நல கோளாறு என்றால் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதேனும் ஒரு சிறு ஒன்று தையல் போடக்கூடியது போன்ற ஒரு அடிபடுவது, தவறாக வாகனங்களை பயன்படுத்துவது, கருவிகளை பயன்படுத்துகிறீர்கள், கருவிகளை பயன்படுத்தக்கூடிய ஜீவன கர்ம வேலைகளில் இருக்கிறீர்கள் என்றால் அலட்சியமாக செயல்பட்டால் அது சிக்கலை ஏற்படுத்தும். அது மருத்துவ செலவை தரும். சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருந்தால் அறுவை சிகிச்சை செய்து உடல் நலத்தை நன்றாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு இது ஏற்ற காலம். ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம், இதய துடிப்பிலே சிக்கல் இருக்கிறது, ஒரு அறுவை சிகிச்சை தேவை என்று இருந்தாலும் மருந்திலே பார்க்கலாம் என்று மருத்துவர் சொல்லி இருப்பார். ஆனால் அறுவை சிகிச்சை செய்தால் இன்னும் 20 ஆண்டு 30 ஆண்டு காலம் பிரச்சனை இல்லாமல் வாழக்கூடிய அமைப்பை இந்த காலம் தந்துவிட்டது. ஆகையினால் அதற்கான வழிமுறைகளை கையாள்வது என்பது நிச்சயம் சிறப்பை ஏற்படுத்தும். இந்த வக்கரம் பெற்றிருக்கிற சனி பகவானவர் அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சனியினுடைய சுய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கும் போது, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதே ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன், அதாவது மீண்டும் உங்களுடைய செயல்பாடுகளை யோசித்து எதை மாற்றி அமைக்க வேண்டுமோ அதை மாற்றி அமைத்தால் மாண்பு மாபெரும் வெற்றி. ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருப்பேன். ராகு உத்திரட்டாதியிலே ஒரு சிம்மாசனம் கிடைக்கும், மாற்றி அமைத்தால் மாபெரும் சிம்மாசனம் என்ற அந்த துவனியிலே அந்த பதிவை தந்திருப்பேன். இப்போது ராகுவை போல் செயல்படக்கூடிய சனி பகவான், சனி பகவானை போன்று செயல்படக்கூடிய ராகு ஒருவரோடு ஒருவர் இடம் மாறி இருக்கிறார்கள். ஆகையினால 2ஆம் இடத்து சனி பகவான் ஏழை சனி முடிந்தது என்று சொன்னாலும் அவனுடைய டூப்ளிகேட் என்று கூட சொல்லலாம். அவனை உங்களுடைய ராசிக்கு 2லே தள்ளி இருக்கிறார். ஆகையினால் இதிலே தன லாபத்தை அதிகம் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை, மன லாபத்தை, நிம்மதியை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை, சாதுரியமான ஒரு பேச்சில, ஒரு சீரிய பேச்சில ரேசர் ஷார்ப் வேர்ட்ஸ் அல்லது ரேசர் ஷார்ப் திங்கிங், கூறிய சிந்தனை, செறிவுள்ள வார்த்தைகளை அள்ளி எறிந்து அற்புதமாய் உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றிகளை பெறுவதற்கான இனிய நிலை. சனி பகவான் செவ்வாயோடு இணைவு, அதாவது பார்வை, தொடர்பு என்று இருப்பது என்பெல்லாம் இந்த 3 மாதமும் இது உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை போராடி பெறுவதற்கு ஒரு அற்புதம். மேலும் இந்த இணைவு அஷ்டம நிலையிலே கேதுவோடு செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய இந்த ஜூலை முழுவதும் நீங்கள்
எது மனசாட்சிப்படி சரியோ அதை வென்றெடுக்க நினைத்தீர்கள் என்றால் சின்னமாக வென்றெடுக்க உறுதியை உங்களுக்கு தரும், ஆன்ம பலத்தை தரும், உடல் வலிமையை தரும். அதனால் வெற்றி கொள்வதற்கு, ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்பது உடல்நிலை. சரி, இந்த 8ஆம் இடத்துல கேது செவ்வாய் ஜூலை முழுக்க இணைந்திருக்கிறதே, இதனுடைய தன்மை என்ன என்றால் மாற்றம். நிச்சயமாக கெட்ட விஷயங்களிலிருந்து நல்லதை நோக்கி ஒரு மாற்றம். அந்த மாற்றமும் எப்படி வரும்? திடீர் என்று வரும். திடீர் என்று ஒன்று வந்துவிடுமா? இதற்கு முன்பு நீங்கள் செய்த முயற்சியின் பலனாக வந்துவிடும். பல நாட்களாக நீங்கள் ஒரு மரத்தை தள்ளி தள்ளி பார்த்திருப்பீர்கள். அது பெரிய ஆலமரமாக இருந்திருக்கும். இப்போது நீங்கள் தள்ளிய அந்த பல நாள் முயற்சிகளிலே அது விழாது அல்லது அதை நகர்த்த முடியாது என்று இருந்திருப்பீர்கள். ஆலமரத்தையும் அசைத்து போடக்கூடிய ஆற்றல் திடீரென்று உங்களுக்கு கிடைத்துள்ளது. இப்போது உணர்வு நிலைகளிலே கோபப்பட்டு நீங்கள் முடிவுகளை அந்த கோபத்தில ஒரு முடிவு எடுத்தால் பொறுமையாய் சிந்தித்து அதை செயல்படுத்த, அதாவது ஒருவன் எதிரி, அந்த எதிரி உங்களுக்கு நீண்ட நாள் இருக்கக்கூடிய நோய் என்று வைத்துக் கொள்வோம். அதை ஒரே நாளில தீர்த்து விட முடியாது. அதற்கு சரியான மருந்து, சரியான மருத்துவர், சரியான மருத்துவமனை கிடைக்க வேண்டும். இவை ஒருங்கே கிடைக்க வேண்டும் என்றால் அந்த திட்டம் இருக்க வேண்டும். அந்த திட்டத்தை யோசித்திருந்தீர்களா? இப்போது அது கிடைத்துவிடும். அது மட்டுமல்ல, இந்த காலம் என்பது மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புரியும், ஆன்மீக விஷயங்கள் புரியும். தெய்வம் இருக்கிறதா என்றால் காட்டு என்று சொன்னால் எங்கு சென்று காட்டுவீர்கள்? கோயிலுக்கு சென்று காட்டினால் கல்லை தெய்வமாக பார்த்தால் அது தெய்வம்தான். ஏனென்றால் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்க ஒன்றொன்றும் தெய்வம் உயிரோட்டத்தோடு தான் இருக்கும். கல்லுக்கு உயிரில்லை என்று யாரேனும் சொன்னார்கள் என்றால் அவருக்கு அறிவில்லை. கல்லை ஒரு துகளை எடுத்து நீங்கள் அதை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வைத்து நுட்பமாக ஆராய்ந்து செய்து பார்த்தீர்கள் என்றால் அதற்குள்ளும் ஒரு உயிரோட்டம் என்பது இருக்கும். அதற்குள்ளும் புரோட்டான், நியூட்ரான், டியூட்ரான், பை மெசான்ஸ் என்று பல பொருட்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து உயிரோட்டமாய் இணைந்து சுற்றி கொண்டே இருக்கும். ஆகையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை கல்லுக்குள், அந்த கல்லுக்குள் இறைவன் உயிர்த்திருப்பான். அதுபோன்று ஸ்பிரிச்சுவல் அவாக்கனிங் என்பது இதிலே ஏற்படக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்ல, இப்போது நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். உள்ளுணர்வு இருக்கும். உள்ளுணர்வு என்றால் என்ன தெரியுமா? நமக்கே வரக்கூடிய விஷயத்தை அறிந்து புரிந்து செயல்படுவதற்கான ஆழ்ந்த அந்த அறிவு, டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், ஆழ்ந்திருக்கக்கூடிய நுட்பங்களை தெரிந்து, உண்மைகளை தெரிந்து செயல்படுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு. தடைகளை எதிர்த்து நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய ஆழத்திலே இருக்கக்கூடிய அடி ஆழத்திலே இருக்கக்கூடிய அற்புத கட்டமைப்பு சக்திகளை வெளிப்படுத்தி எதிர்நிலைகளை தகர்த்தெறிந்து வெற்றிக்கான வழிகளை தருவதற்கான கிரக நிலைகளாக அமைகிறது. பொருளாதார வெற்றி நிச்சயமாக இருக்கும். குறிப்பாக பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்து, இதற்கு முன்பு நீங்கள் செய்த முதலீடுகளில் இருந்து, மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து, ஒரு ஏதோ ஒரு கல் பல பலவென்று கையிலே பல வருடமாக இருந்திருக்கும். அது பரம்பரை பரம்பரையாக இருக்கிறது, இந்த மூக்குத்தியை நீ போட்டுக்கொள் என்று கூட உங்களுக்கு தந்திருக்கலாம். நீங்கள் பெண்களாக இருந்தால். ஆண்களாக இருந்தால் இந்த மோதிரத்தை நீ வைத்துக்கொள் என்று உங்களுடைய பாட்டியோ தாத்தாவோ தந்திருக்கலாம். அது பல லட்சம் போகக்கூடிய வைரமாக இப்போது ஜொலிக்கும். இதுதான் மறைந்திருக்கக்கூடிய உங்களுக்கு உரிமையான விஷயங்கள் வெளிப்பட்டு வெற்றியை தரும். இந்த 3 மாதங்களில் எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி மட்டும் இருக்கக்கூடாது. ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சடன் மூட் ஸ்விங்ஸ், திடீரென்று ஏதோ ஒரு மனதிலே வந்து அழுத்தக்கூடிய கவலையாக இருக்கலாம். அதிலிருந்து உடனடியாக பக்தியில ஈடுபட்டு ஆழ்ந்த சிந்தனையிலிருந்து, அதாவது டீப்பர் திங்கிங், அப்படி சிந்தனைக்குள்ளே சிந்தித்து கொண்டே இருந்தால் செயல்பாடு இருக்க வேண்டும். ஆகையினால அந்த சிந்தனையிலிருந்து வெளிவருவதற்கு இறைவன் மீது நம்பிக்கை வைத்து உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, அல்லது இல்லத்திலேயே ராகுகால வேளையில உக்ர தெய்வ பெண் அம்மன்களை நினைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்வது, செவ்வாய்க்கிழமைகளிலே சஷ்டி மற்றும் கிருத்திகை நட்சத்திர நாட்களிலே முருகனை வழிபாடு செய்வது என்பது செவ்வாய்க்கான பரிகாரமாக அமையும். இதோடு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு
உங்களுக்கு எந்த தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த கோயில் சென்று வந்தால் மன நிம்மதி கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கிறது என்றால் அந்த லாட்டிடியூட், அந்த லாஞ்சிடியூட், அந்த அமைப்பு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய கோயில். ஆகினால் நீங்கள் பதிவுகளிலே பல பார்க்கலாம். இன்று வலைத்தளத்திலே இந்த கோயில் சென்றால் வெற்றி கோடிகளிலே புரளுவீர்கள் என்றெல்லாம் இருக்கும். அது கணித்தவருக்கு கோடிகளை தந்திருக்கும். எனக்கு முருகனும் பெருமாளும் எல்லா நிலைகளிலும் கைவிடாமல் என்னை கைதூக்கி விட்டிருக்கிறார்கள். ஆகினால் எனக்கு அது சரி. ஆகினால் பொதுவிலே சரியாகுமா என்றால், நான் பலன் பார்த்து சொல்லும் போது வரக்கூடியவர்களை ஆராய்ச்சி செய்ததிலே பொதுவாகவே பார்க்கும்போது முருகனும் சிவனும் பெருமாளும் இந்த ஹரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை மகரம் உணர்ந்து செயல்படும் போது வெற்றி கிடைக்கும். தமிழ் கடவுளாம் முருகனை நினைக்கும் போது நிச்சயம் வெற்றி என்பது இருக்கும். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் இறைவனை மறக்காமல் இருக்கும் போது இனிய ஏற்றம் நிச்சயம் வரும் வாழ்க்கையிலே. ஏனென்றால் இறைவன் என்பதை நீங்கள் வகைப்படுத்த முடியாது. ஆகினால் மகர ராசி அன்பர்களே, பரிகாரம் பூஜை எல்லாம் செய்வதெல்லாம் சரிதான். ஆனால் பரிகாரத்திற்காக பல ஆயிரமோ லட்சமோ செலவு செய்யாமல் முயற்சிகளிலே ஈடுபடுங்கள். சனி பகவான் உங்களுக்கு மெதுமெதுவாக ஒரு முயற்சி செய்யும் போது மலையும் அசைத்து போடும் அற்புத ஆற்றலை உங்களுக்குள் நிறைத்து விடுகிறார் என்பதே உண்மை நிலை. விபரீத ராஜயோகம் என்பது மாறி மாறி வரக்கூடிய காலமாக இந்த 3 மாதம் 90 நாட்களும் நிச்சயமாக உங்களுக்கு அமைகிறது. கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தொழிலானாலும் வியாபாரமானாலும் வெற்றியை பெறுவதற்கான அற்புதங்களை நிச்சயம் இந்த காலம் என்பது உங்களுக்கு தரும். சரி, வெற்றி பெறுவதற்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சனி பகவான் பயணப்படும் போது இந்த சனி வக்ர நிலையிலே பார்க்க வேண்டும் என்றால், மகர ராசியாக இருந்தாலும் சரி, மகர லக்னமாக இருந்தாலும் சரி, முயற்சி நிலையிலே இந்த வக்ர நிலை. அதனால் நிலைத்த முயற்சி என்பது வெற்றிக்கான வழிகளை தரும், எதிர்பாராத பல நன்மைகளை தரும். மீன ராசியில சனி வக்ரம் பெறுவது கிட்டத்தட்ட ஒரு 138 நாட்கள் வக்ரகதியில இருப்பார். அதுல அவருடைய சுய சாரத்துல, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இந்த 3 மாதங்களும் இருக்க போகிறார். 82 நாட்கள் ஜூலை 13 முதல் இருப்பார். ஆகையினால இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே வக்ரம் அடையும் போது 3/10/2025 வரை இந்த வக்ரம் என்பது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கும். அதன் பின்பு பின்னோக்கிய பயணம் ஆகினாலே பூரட்டாதிக்கு வருவார். உடல் நலத்திலே சற்று கூடுதல் கவனம் இந்த 3 மாதங்களும் நிச்சயமாக தேவை. உங்களுடைய எந்த முயற்சியும் விடாமுயற்சியாக இருக்கும்போது எந்த முயற்சியும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வெற்றியை தரும். ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அல்லது வேலை இழந்து வருத்தப்படுகிறீர்கள் என்றால் அந்த வேலையை கட்டமைத்து இழந்த விஷயத்தை மீட்டு தரும். இழந்த தொழில் நற்தொழிலாக இருக்கிறது, இழந்து விட்டோம் உதவி இல்லாமல் என்று நினைத்திருந்தீர்கள் என்றால் அதிலிருந்து மீண்டு வரலாம். கடனிலிருந்து மீண்டு வரலாம். கடன் அடையக்கூடிய அமைப்பு இல்லை என்றால் ஏதோ குறைந்த வட்டிக்கு, எதிர்பாராத அளவில் ஒரு குறைந்த வட்டிக்கு கடனை வாங்கி முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பு. எதிரிகளினுடைய தொல்லைகள் எல்லாம் மெதுவாக அல்ல, நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளிலே சட்டென்று பொடிபடும் எதிர்நிலை. புதிய உறவு, புதிய நட்பு சூழல், பெண்களால் உதவி, பெண்களால் ஏற்றம், பெண்களால் கஷ்டம் நஷ்டம் என்றிருந்த கடந்த 10-12 ஆண்டு காலத்துல இனி பெண்களால் ஏற்றம் மாற்றம் என்ற நிலை என்பது இருக்கும். குடும்பத்திலே புதிய உறவு, புதிய வரவு, ஒரு குழந்தை பிறப்பு என்பது இருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு திருமண வரம் என்பது இருக்கும். உங்களுக்கு மகர ராசியிலே திருமண வயதிலே இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு திருமணம் நிச்சயம் கைகூடும். அற்புத வாழ்க்கை அமையும். புத்திர பாக்கியம் ஏற்படும். திருமணத்தில் அமையக்கூடிய அற்புதம் என்பது உங்களுக்கு பொருளாதார செழிப்பையும் தந்துவிடும். முன்னேற்றங்கள் ஏற்படும். பகையெல்லாம் அழிந்து ஒழிந்து வெற்றிக்கான வாய்ப்புகளை தரக்கூடிய நிலைகளாக இருக்கிறது. ஜூலை மாதத்தை பொறுத்தவரை மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய யோகநாதன் சுக்கிரன், இந்த யோகநாதன் சுக்கிரனுடைய வீட்டிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். 11ஆம் இடத்தை பார்க்கிறார். நிலம் விஷயத்திலே மிகப்பெரிய தனலாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதற்கு அடுத்தபடியாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த ஜூலை மாதத்திலே அந்த சுக்கிரன் சனியினுடைய பார்வையில் தான் இருப்பார், 3ஆம் பார்வை படியிலே.
ஆகையினாலே நீங்கள் நினைத்தபடி செயல்களை நகர்த்தி வெற்றி பெறலாம். உங்களுடைய குழந்தைகளின் விஷயத்திலே இனிமை நடக்கும், இல்லறம் செழிக்கும். உங்களுடைய காதல் இருந்தால் அது திருமணத்திலே முடியக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தக்கூடிய அற்புதம் என்பது இருக்கு. ஜூலை 13ல சனி பகவான் வக்கரம், அதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு விரிவாகவே சற்று சொல்லி இருக்கின்றேன். ஒரு தனி பதிவையும் தரப்போகிறேன். தொடர்ந்து இணைந்திருக்கும் போது சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நிச்சயமாக பார்க்கலாம், கேட்கலாம். அந்த விவரங்களை நீங்கள் புரிந்து செயல்படலாம். ஜூலை 16ல சூரியன் கடகத்திலே, புத ஆதித்ய யோகம் 7ஆம் இடத்திலே. ஆகையினால் இந்த 16, 17, 18ல ஏற்படக்கூடிய சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள் தரக்கூடிய யோசனை, இவையெல்லாம் வெற்றியை தந்துவிடும். 18 ஜூலை முதல் புதன் வக்கரம். உங்கள் நிலைக்கு 6ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் வக்கரம் பெறும்போது வினோத சிந்தனைகள் வரும், விபரீத புத்தி வரும், பேச்சிலே கவனம், எதிரிகளிடம் கவனம், மூத்தோர் சொல் மிக்க வார்த்தை இல்லை. ஆகினால் மூத்தோரை மதித்து நடங்கள். 24 ஜூலையிலே சுக்கிரன் குருவோடு இணைவு, அசுரகுரு தேவகுரு இணைவு 6ஆம் இடத்துல. இந்த 6ஆம் இடத்திலே சுக்கிரன் என்பது யோகக்காரன், சுக்கிரன் என்பது குருவோடு இணைவு பல நன்மைகளை தரும். இருந்தாலும் கூட ஆண்களாக இருந்தால் பெண்கள் நிலைகளிலே ஏதேனும் தேவையற்ற ஒரு உறவோ கள்ள உறவோ இவையெல்லாம் இருந்தால் அதிலிருந்து விட்டு வெளிவர வேண்டும். இல்லை என்றால் அதனால் செலவுகள் ஏற்படும். அந்த செலவுனால் சுகம் ஏற்படுகிறது, செலவு ஏற்படுகிறது என்று அதற்குள் ஆழ்ந்து விட்டீர்கள் என்றால் தவறு. அல்லது தகாத உறவோ தகாத பிரச்சனையோ எந்த தீய பழக்கம் இருந்தாலோ யாருக்கும் தெரியாமல் அதை அப்படியே கைவிட்டு வெளியேறுவதே வாழ்க்கைக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. பெண்களால் நன்மை வரும் என்று சொன்னேன். அந்த பெண்களால் வரக்கூடிய நன்மையை தீமையாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு ஏற்படும். தடைப்பட்ட நிலைகளிலே முன்னேற்றம் என்பது இருக்கும். ஜூலை 28ல 2025 செவ்வாயானவர் சிம்ம ராசியிலே கேதுவோடு இருந்த அந்த உக்ர கூட்டணியிலிருந்து சற்று விலகி கன்னிராசிக்கு பெயர்ச்சி சனி பகவானுடைய சப்தம பார்வையிலே வருவார். வேலையில் கவனம், வீரம் இருக்கிறது என்று விவேகமாக பேசாமல் வீரமாய் ஏதேனும் சிக்கலில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. செவ்வாய் கன்னிராசியிலே இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதமாக அமையும். ஆகையினால் இது அருமை, அதிர்ஷ்டம் உண்டு. அது மட்டுமல்லாமல் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். நிலம் விற்று பணம் பெற அற்புத வாய்ப்பு. நிலம் விற்று பணம் உங்களுக்கு பிடித்தது போன்று, அதாவது எங்கேயோ இருக்கக்கூடிய நிலத்தை விற்று உங்களுக்கு பிடித்தது போன்று உங்கள் வீட்டிற்கு அருகிலேயோ அல்லது உங்களுக்கு பிடித்த இடத்திலேயோ ஒரு இடம் வீடோ வாங்கக்கூடிய வாய்ப்பு. தொழில் வியாபாரத்திலே சார்ந்த விஷயத்திலே முன்னேற்றம் இருக்கும். தசாபுக்திகளின் அடிப்படையில கேது புக்தியோ அல்லது கேது தசை கேது புக்தி எங்கேனும் அந்தரம் சூட்சுமத்தில் இருந்தால் அந்த நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதிலே கவனமாக இருங்கள். இல்லையென்றால் அந்த நிலைகளிலே ஏதேனும் பண நஷ்டம் வந்துவிடுவதற்கான வாய்ப்பு. உடல் நலத்திலே சற்று கூடுதல் கவனம். திருமண வாழ்க்கையிலே வாழ்க்கை துணையோடு முரண்படாமல் இருப்பது, தீய வார்த்தைகளை பேசாமல் இருப்பது, நிலம் வீடு அதை சீர் செய்து வாடகை விட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. நீண்ட நாள்களாக மூடி கிடந்த வீடெல்லாம் திறந்து இப்போது வெற்றிக்கான வாய்ப்பை அள்ளித்தரக்கூடிய அற்புத நிலை. செவ்வாய் சனியினுடைய பார்வை சமசப்தமும். குணம் என்பது இனிமையாக இருக்க வேண்டும். போராட்ட குணம், அடிதடியில இறங்கக்கூடாது. பயண வழிகளிலே கவனம், வேகமான பயணம், விவேகமற்ற சிந்தனைகள் இவையெல்லாம் சிக்கலை தரும். 11 ஆகஸ்டிலே புதன் வக்கர நிவர்த்தி பெறுவார். வக்கரத்தினால் ஏற்பட்ட வினோத சிந்தனை எல்லாம் நீங்கி இப்போது சீரிய சிந்தனை, வாழ்க்கை துணை வழியாக சிறப்பு. வாழ்க்கை துணை அல்லது உங்களோடு வேலை செய்யக்கூடிய இணக்கமான விஷயம், உயர்வை நோக்கிய பயணம். 17 ஆகஸ்ட் மாதத்திலே சூரியன் சிம்மத்திலே கேதுவோடு முப்பெரும் அக்னி ஜுவாலைகளினுடைய இணைவு. ஆகையினால் எதிரிகளை, எதிர்நிலைகளை அழித்தொழிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்று விடுவீர்கள். உக்ர கோபம் என்பது நிச்சயமாக எதிரிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். உக்ர கோபத்தினால் ஏதேனும் ஆயுத பிரயோகம் அல்லது கைகலப்பெல்லாம் ஈடுபட்டீர்கள் என்றால் எதிரிகள் துவம்சமாவது உறுதி. ஆனால் சட்ட சிக்கலும் உறுதி. கவனம். வழக்கறிஞர்களை தேட வேண்டுமா, வாழ்க்கையில் அமைதியாக இருக்க வேண்டுமா என்று யோகா தியானம் செய்து இந்த நாட்களிலே, அதாவது 17 ஆகஸ்ட் முதல் சற்று அமைதியாக இருப்பது வெற்றியை தரும். ஒரு மாதம் 17 ஆகஸ்ட் முதல் 17 செப்டம்பர் வரையே இந்த கோபதாபங்களை விட்டொழித்து இருப்பது நல்லது. ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுங்கள், அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள், தந்தையை மதியுங்கள், பெரியோரை மதியுங்கள். 21 ஆகஸ்டிலே சுக்கிரன் கடகத்திற்கு வருவார், புதனோடு இணைவார். அற்புத லட்சுமி நாராயண யோகம்.
உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு செல்வ செழிப்பையும், இழந்த இது நாள் வரை ஏதேனும் குறைபாடுகள் மனநிலையிலே ஏதேனும் ஒரு வருத்தம் தொடர்ந்து இருப்பது, அல்லது இதை இழந்தோம் என்ற எண்ணம் இருந்தால் அவையெல்லாம் மீட்டெடுத்து மங்களத்தை புகுத்தி வாழ்க்கையிலே வளப்படுத்தி செல்வச் செழிப்பை தந்து இழந்த மீன்புகளை மீட்டெடுத்து செழிப்போடு நகை நட்டு ஆடை ஆபரணங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய அற்புத நிலை. இந்த நிலையில அஷ்டம நிலையில சூரியன் கேதுவோடு இணைந்த சிம்மத்திலே ஆகையினால் மறைந்த தனலாபம் எல்லாம் இவை உதித்து உங்களுக்கு பிரகாசமாய் வாழ்க்கையிலே விளக்கேற்றக்கூடிய அற்புதத்தை துவக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் என்பது அமைகிறது. 21 ஆகஸ்டிலே சுக்கிரன் புதனோடு இணைவு என்பது 7ஆம் இடத்துல ஒரு அற்புதம். சொத்து சார்ந்து பல வருட பல விஷய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். விஷமாய் இருந்த எந்த இடமும் அமிர்தமாய் மாறும். மூடிய கதவுகள் திறந்து எண்ணங்களிலே ஏற்றம் ஏற்பட்டு வெற்றி என்ற தீபத்திலே அதன் ஒளி வெள்ளத்திலே நீங்கள் மட்டும் அந்த பயண பாதையிலே பயன்பெறாமல் உங்களுடைய உற்றார் உறவினர் உங்களோடு இருக்கக்கூடிய சுற்றத்தாரும் அந்த வெளிச்ச பயனை அடையக்கூடிய அற்புதத்தை கட்டமைக்கும் வக்ர சனி காலத்தின் அற்புத நிலை. ஆடம்பரம் நிச்சயம் வர வாய்ப்பு, புதிய வீடு வாகனத்திற்கான வாய்ப்பு, காதல் திருமணத்திலே முடியக்கூடிய வாய்ப்பு. 30 ஆகஸ்ட் மாதத்திலே புதனானவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி. புதன் சிம்மத்திலே கேதுவோடு இணைவார். அடுத்தது செப்டம்பரில் 2 கிரகணங்கள் இருக்கிறது. ஒரு கிரகணம் 2ஆம் இடத்துல இருக்கிறது, ஒரு கிரகணமானது 9ஆம் இடத்துல இருக்கிறது. ஆகையினால பாகிய நிலைகளிலே பணம் கைவராமல் தடைபட்டிருந்த நிலைகளிலே ஒரு தீட்சை, ஒரு ஞானத்தை இது தரும். சவாலாக இருந்த மிகப்பெரிய விஷயங்களிலே ஏன் சவாலாக இருந்தது என்ற அந்த புரிதல் வரும், வெற்றி இருக்கும். இதற்கிடையிலே இந்த செப்டம்பர் துவக்கம் முதல் புத ஆதித்ய யோகம் என்பது 8ஆம் நிலையில் வெற்றிகள் ஏற்பட துவங்கும். விபரீத ராஜயோகத்தின் எல்லையில்லா அற்புதங்களை நீங்கள் உணர துவங்குவீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய, தொட்டது துலங்கக்கூடிய அந்த விபரீத அந்த ராஜயோகத்தினுடைய அற்புதங்களை நீங்கள் காண முடியும். வியாபாரத்தில், தொழிலிலே மிகப்பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடிய, அதாவது சிறிதாக செய்வதை விட பெரிதாக செய்வோம் என்று ஒரு பிரான்ச்சுக்கு பதிலாக 10 நிலைகளிலே உங்களுடைய வியாபாரத்தை 10 ஊர்களிலே பெருக்கக்கூடிய எண்ணம், யோசனை எல்லாம் திகழும். இவை வெற்றி தரும். செயலாக்கும் சிந்தனை என்ற இருந்தால் சிந்தனையிலே செயலாக்க சிந்தனை இருக்க வேண்டும். வெற்றியை தரும். குடும்பம், வேலை, இதிலே முந்தைய நிலைகளிலே இருந்த தடைகள் எல்லாம் பிடிபட்டு வெற்றிக்கான வாய்ப்பு. மீண்டும் உடல் நலத்திலே கவனம். மனநிலையை தடுமாற விடாமல் ஒருநிலைப்படுத்தி உன்னதத்தை அடைய வழிபாருங்கள். தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். கிரகணம் என்றால் பெரும்பாலும் தோஷம் என்று சொல்லப்படும். ஆனால் பண முதலீடுகளிலே ஆழ்ந்த யோசனை தேவை. ஆனால் முதலீடு செய்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. உங்களுடைய கைப்பணத்தை இழக்காமல், அதாவது சிறிய வட்டிக்கு குறுகிய காலத்திற்கான கடனை வாங்கி வெற்றிக்கான வழிகள். நிலம், வீடு, வாகனத்திலே இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு என்பது வெற்றி. இதுவரை தடைபட்டிருந்த, முடங்கி கடந்த இன்சூரன்ஸ் பணமோ அல்லது ஏதோ ஒரு பணம் நீண்ட நெடுநாட்களாக வரவில்லை என்றால் தானாக கைவர பெறக்கூடிய மாபெரும் அமைப்பை தரும். ஆனால் வீட்டில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் வீட்டு சச்சரவிலே, குடும்ப வாழ்க்கையிலே, வாழ்க்கை துணையோடு, உடன் வாழ்பவர்களோடு முரண்படாமல் இருக்க வேண்டியது. மகரம் ராசிக்கு செவ்வாய் 10ஆம் இடத்திலே வரக்கூடியது 13 செப்டம்பரில். குருவினுடைய பார்வை பிடியிலே வருவார். மிகப்பெரிய தனலாபம், புதிய தொழில் லாபங்கள் ஏற்படும், தன்னம்பிக்கை பெருகும், வெற்றிக்கு வழிவகுக்கும். தடைபெற்ற விஷயங்கள் எல்லாம் மடை திறந்த வெள்ளம் போல் இப்போது மகிழ்ச்சி ஏற்படுத்தும். உடல் நலத்தில் கவனம், வெளிப்பயணங்கள் கவனம். வெளியூர் செல்வதற்கு அலைச்சல் என்பது இருக்கும். ஆனால் அந்த அலைச்சலிலே லாபம் என்பது இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது சனி செவ்வாயினுடைய சஷ்ட அஷ்டகம். ஆகையினாலே ஒரு அக்ரெசிவ் திங்கிங், ஒரு போராட்ட மன நிலைக்குள் உங்களை தள்ளும். ஆனால் ராசிநாதன் சனி பகவான் வரட்டும் பார்க்கலாம், இதுவும் கடந்து போகும் என்று, இந்த பிரச்சனையும் எளிதாக கடக்கிறானே என்று அடுத்தவன் பார்த்து அங்கலாய்த்து கொள்ளக்கூடிய இது ஒரு அற்புத நிலைதான்.
ஆனாலும் கூட உணர்வுகளுக்குள் சிக்கி ஏதேனும் உணர்வுபூர்வமான நடவடிக்கைகளுக்குள் ஈடுபட்டு விடாதீர்கள். வாழ்க்கை துணைக்கு எந்த விதமான பிரச்சனை, மன குழப்பம் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கி உன்னதம் பெருகும். அற்புதம், அனுகூலம் எல்லாம் நடக்கும். குறைந்த பேச்சு, நிறைந்த வளமான வாழ்க்கைக்கு செயல்பாடுகள் தேவை. ஆக்ட், செயல்படு. இதுதான் இப்போது தாரக மந்திரம். பேச்சில் கவனம். மூத்தோர், பெரியோர், தந்தை, தந்தை நிலை, தந்தை நிகர் அனைவரிடமும், அதிகார வர்க்கத்திடமும் அன்போடு அரவணைத்து வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள். குரு பார்வையிலே செவ்வாய், நிலம், வீடு சார்ந்த பிரச்சனைகள் சாதகமாய் தீர்ந்து அது உங்களுக்கு வருங்காலத்திற்கு வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புத நிலைத்த சொத்துக்களாய் மாறக்கூடிய அமைப்பு. அரசு அனுகூலங்கள் ஏற்படும். 15 செப்டம்பரிலே புதன் கன்னிராசிக்கு வந்து உச்சம். சுக்கிரன் சிம்மத்தில் கேதுவோடு இணைவு. இது ஒரு யோகங்கள் ஏற்பட்டு சிறப்புகளை தரும். பாக்யாதிபதி பாக்ய நிலையிலே உச்சம். கடந்து வந்த பாதையிலே கஷ்டங்கள் இருந்திருந்தால் அவை மறக்கும் அளவிற்கு லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். பேச்சில் மட்டும் கவனம். செயல்படுங்கள். உங்களுடைய தசாபுக்தி அந்தரங்கள் சற்று உதவினால் மிகப்பெரிய உயரத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு. கேது சுக்கிரன் இணைவு சமயத்துல திருமண வாழ்க்கையில ஏதேனும் ரகசியங்கள் இருந்தால் ஓப்பனாய் சொல்கிறேன் என்று ஓப்பன் அப் செய்து தேவையில்லாத பிரச்சனையிலே சிக்காதீர்கள். எதை சொல்ல வேண்டுமோ அதைத்தான் சொல்ல வேண்டும். வாழ்க்கையிலே தேவையற்ற விஷயத்தை சொல்லக்கூடாது. 17 செப்டம்பரிலே அஷ்டமாதிபதி சூரியன் 9ஆம் இடத்திற்கு அற்புத நிலை. புதன் அங்கு இருக்கிறார். உச்சம் பெற்ற புதன். புத ஆதித்யம். புத ஆதித்யத்தினுடைய அற்புதத்தை உங்களுடைய முயற்சியில நீங்கள் காண முடியும். நுட்பம் இருக்கும். சனி பகவான் அங்கு இருக்கிறார். வக்ர சனியின் பார்வை பிடியில இந்த 9ஆம் இடம் இருந்தாலும் கூட இங்கு ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? அரசு சார்ந்த விஷயத்துல எது உங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் போனது என்ற விஷயத்தை உணர்ந்து அந்த விஷயத்தை உடைத்தெறிந்து தந்தை வழியிலே அனுகூலங்களை பெற்று, அரசு வழியிலே அனுகூலங்களை பெற்று, திருமண வாழ்க்கையிலே உயர்வை பெற்று, கடன், எதிரி, நோய் விஷயங்களிலே தகர்த்தெறிந்து மிகப்பெரிய உன்னத நிலைக்கு, அதிகார வர்க்கத்தின் செயல்களிலே இப்போது உங்களுக்கு இணக்கமான விஷயங்களை பெற்று, இனிமையை பெற்று, இனிமையாய் அவர்களை கையாண்டு வெற்றியை பெறுவதற்கு ஒரு வளமான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பு. 21 செப்டம்பரிலே சூரிய கிரகணம் பாக்கிய நிலையிலே நடைபெற்றாலும் கூட இது நிச்சயம் கிரகணத்தின் சமயம் இறை வழிபாடுகள், மந்திரங்கள் கற்பது மிக மிக சிறப்பு. இந்த 9ஆம் இடத்து கிரகணம் உங்களுக்கு முன்னேற்ற சிந்தனையும் மாற்றத்தின் மூலமாக மாபெரும் அனுகூல ஏற்றத்தையும் தரும். பிரச்சனைகளை முற்றிலும் தவிர்க்க இது உதவும். இந்த செப்டம்பர் 21 கிரகணம் இங்கு வாழ்க்கை துணையோடு எந்த முரணும் இருக்கக்கூடாது. ஆன்மீக நாட்டம் என்பது கோயில்களுக்கே சென்று கோயில்களிலேயே அடைந்து விடுவதல்ல. பக்தி மார்க்கம் என்பது மந்திரங்களையே சொல்லிக்கொண்டு நாள் முழுவதும் அங்கேயே முடங்கி போவதல்ல. மாணவ தியானம், யோகா நிலைகளில் ஈடுபட்டு செயலாக்க சிந்தனைகளிலே வாழ்க்கைக்கு எது தேவையோ வெற்றிக்கு அவற்றிலே உக்கிரமாக செயல்பாடு, இம்பல்சிவ் பிஹேவியர் என்பது எங்கு இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வெற்றி நோக்கி செயல்பாட்டிலே இருக்க வேண்டும். கவனம், படபடப்பை நிச்சயமாக கூடாது. இந்த 3 மாதங்களும் ஏற்கனவே இறை வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு ஏற்றத்தை தரும். இறைவனை வேண்டும் போது பழங்களை வைத்து வேண்டுவது அது உங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றும் அக்கம் பக்கத்தாருக்கும் அதையே தருவது. நிவேதனமாக வைத்து பழங்களை வைத்து வேண்டுவது, அதை பிரசாதமாக மற்றவர்களுக்கு தருவது, பகிர்ந்து உண்பது என்பது வெற்றிக்கான வழிகளை தரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு மாத பலன்களையும் வார பலன்களையும் முக்கிய நாட்களிலே சிறப்புகளையும் அது எப்படி உங்களுக்கு அனுகூலமாக மாறும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக ஆன்ம பலத்தின் அற்புதங்களை காட்டி ஆன்மீகத்தினுடைய விஷயங்களை கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களோடு இணைத்து தொடர்ந்து உங்களுக்கு கணித்தும் முன்னோர் ரிஷிமார்களுடைய கருத்துக்களை நான் கற்றதை தொகுத்தும் தந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் மகர ராசி மகர லக்னத்தில் இருந்தால் அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி மகரமாக இருந்தால் பொதுவில் அவர்களுக்கும் பொருந்தி வரும்படியாக இந்த 3 வக்ர சனி தரும் அற்புத பொற்காலத்தை கணித்து தந்திருக்கின்றேன். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இனிதாய் அமைய வாழ்த்துக்கள். இணைந்திருங்கள். நன்றி.